ஒன்னிந்தியா வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். நான் சங்கர் பேசுகிறேன். நான் தான் பாலா படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகும் நமது விவேக் அவர்களை இப்போது சந்திக்கப் போகிறோம். இனி விவேக் அவர்கள் ஒன்னிந்தியாவுக்காக அளித்த சிறப்பு பேட்டி. வணக்கம். ஒன் இந்தியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் தான் பாலா படம் ரிலீஸ் ஆக போகுது. இது பலத்த எதிர்பார்ப்பையும் பெரிய வரவேற்பையும் ஆல்ரெடி அது வாங்கியிருக்குது. அந்த வகையில் ஒன் இந்தியா மூலமாக நான் ரசிகர்களை சந்திக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது இயக்குனர் பாலாவுடைய பட்டறையிலிருந்து வெளியே வந்த திரு கண்ணன் இயக்கியிருக்காரு. பாலா படங்களை பார்க்கும்போது எந்த ஒரு உணர்வு ஏற்படுமோ அதே போன்ற ஒரு உணர்வு இந்த படத்துலையும் ஏற்படும். இது வந்து ஒரு கமர்ஷியலாகவும் அமைஞ்சிருக்குது, அதே நேரத்தில் பாலா படத்தின் தன்மைகளையும் கொண்டிருக்குது. இந்த கதைக்கு வந்து இது ஒரு இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனை நல்லா உயர்ந்திருக்கு. ஒருத்தர் வந்து இந்த கேரக்டர் பண்ணார்னா தொடர்ந்து இவர் இந்த கேரக்டர் தான் நம்ம பார்ப்போம், இவர் மறுபடியும் காமெடிக்கு திரும்பினா பார்க்க மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்கிற மாதிரியான ஆடியன்ஸ் இப்போ இல்லை. இப்போ வந்து வில்லனையும் ரசிக்கிறாங்க, காமெடினையும் ரசிக்கிறாங்க, ஹீரோவையும் ரசிக்கிறாங்க. சின்ன சின்ன எடிட்டிங் டெக்னிக்ஸை கூட பார்த்து கைத்தட்டுற அளவுக்கு ரசனை உயர்ந்திருக்கு. அதனால் என்னுடைய வழி வந்து காமெடி தான், என்னுடைய பாதை காமெடி தான். அதில் நான் தொடர்ந்து பயணப்படுவேன். ஆனால் இது போன்ற நல்ல கதைகள் வந்தால் நிச்சயமாக நான் எடுத்து பண்ண தயாராக இருக்கேன். வேறு வழியே இல்லைன்னா ஒன் இண்டியாவில் போய் ஜாயின் பண்ணிடலான் இருக்கேன். இந்த படத்தை என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் அவர்கள் வந்து நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன், எனக்கு ப்ரிவ்யூ காட்டாத, எனக்கு தனி ஷோ போடாத, நான் தியேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த படத்தை வந்து இயக்குனர் பாலா பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, நான் அவர் பாலா பார்க்கும்போது, நான் இயக்குனர் பாலா சார் பார்க்கும்போது நான் கூட இல்லை, நான் வேறு வேலையாக வெளியே இருந்தேன். பட் படம் பார்த்து முடிச்சுட்டு என்னை தேடி இருக்கார். அப்புறம் என் நம்பரில் கூப்பிட்டாரு. அப்போ சொன்னார், விவேக் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாரு. சார் இந்த மாதிரி ஒரு வரட்டுமா சார்? இல்லை நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களை நான் கட்டி பிடிச்சி எலும்பெல்லாம் உடச்சிடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷ வெறியில் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி குட்டின்னு ஒரு படம் உங்கள் படம் பார்த்தேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து இல்லை சார் காமெடி தான் சார் எனக்கு ஸ்ட்ரென்த்து, நான் எப்போயாவது இது மாதிரி பண்ணலாம், இதே பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி மற்ற நீங்கள் இதுவரை பண்ண ஒரு 300-400 படம் பண்ணியிருப்பீங்க, அது அத்தனையுமே ஓரமாக வச்சுருங்க, இந்த படம் தான் உங்களுக்கு படம். ஆனால் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்தில் இருக்கேன். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில். எந்த ஃப்ரேம்லேயும் நான் நடிகர் விவேக்கை, காமெடியின் விவேக்கை பார்க்கவே இல்லை, நான் பாலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். தேசிய விருது பெற்ற நாயகர்களை உருவாக்கிய ஒரு இயக்குனர்கிட்டேருந்து வந்த இந்த பாராட்டை நான் ஒரு தேசிய விருதாகவே மதிக்கிறேன். கௌதம் வாசுதேவ் மேனன் அதாவது என்கிட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையோடு வந்தார், மின்னலே. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அதோட காமெடியும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 13 வருஷம் நாங்கள் இணையவே இல்லை. அவரும் வேறு சைடில் சீரியஸ் கதை, போலீஸ் ட்ரெஸ்ஸு, துப்பாக்கி இதுன்னு போயிட்டார். நமக்கும் இந்த பக்கம் வந்துட்டோம், நாங்கள் இணையவே முடியல. ஆனால் 13 வருஷம் கழித்து இப்போ நான் தான் பாலா படத்தை பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் இப்போ அஜித் பண்ணுற படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டு ப்ளஸ் ஹியூமர் கலந்த ஒரு பாத்திரத்துக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன், கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இயக்குனர் சுராஜ் பார்த்தாங்க. அவர் பார்த்துட்டு சொன்னார், படிக்காதவன் மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் காமெடி ஹிட் கொடுத்த டைரக்டர் அவர் என்னை வச்சு. அவர் சொன்னார், இப்படியும் பண்ண முடியும் விவேக் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற பிரபலங்களுடைய பாராட்டுகள் தொடருது. அவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகி தான் இருக்காங்க, என்ன இது இப்படி ஒன்று பண்ணிட்டாரே. ஏன்னா இது உண்மையில் இந்தியாவிலேயே எந்த காமெடினும் இது வரைக்கும் எடுக்காத ரிஸ்க்கு. நான் வந்து ஜெயித்ததுனால வந்து இதை நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், இல்லாட்டி அழுதுகிட்டே சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறதுக்கு காரணம் இந்த வலுவான கதையமைப்பு. ரெண்டாவது ஒரு காமெடின்னு இதை பண்ணியிருக்கான்றது தான் இதில் ப்ளஸ்ஸாகவே இருக்குது. இதோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே அதான். இதை வந்து ஒரு சீரியஸு, ஒரு சாதாரண ஒரு ரெகுலர் ஹீரோ பண்ணியிருந்தாருன்னா இதை வந்து ஒரு படமாக பார்த்துட்டு அந்த ஹீரோவை புகழ்ந்துட்டு போவாங்க. ஆனால் இது ஒரு காமெடியன் வந்து கொஞ்சம் கூட காமெடி ஃப்ளேரே வராமல் பண்ணது தான் இதில் புதுசாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சிம்பாங்களே, அது இதுதான்.
ஆமாம். இதில் வந்து இப்போ இந்த படம் ஃபுல்லாக போட்டு ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் டைரக்டர் கண்ணன்ட்ட கேட்டேன், என்ன சார் இதில் நம்ம படத்தில் காமெடியே இல்லையே சார், பரவாயில்லையாண்ணே. சார் இது வேறு படம் சார், இதில் காமெடி தேவையில்லை சார் அப்படின்னாரு அவர். இல்லை சார் தப்பு பண்ணாதீங்க, நம்ம ஒரு சிறந்த படத்தை நல்ல படத்தை கொடுக்கறது வேறு, வெற்றி அடைகிற படத்தை கொடுக்கறது வேறு. ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த படத்தை விட நல்ல படத்தை விட வெற்றி படத்தை தான் விரும்புவார். அதுதான் அவர் இன்னொரு படம் எடுக்க தூண்டும். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கும் இது வந்து ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, உங்களுக்கும் ஹிட் ஆகணும், இது கமர்ஷியல் ஹிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான அம்சங்கள் அதில் சேருங்க. என்ன அப்போ என்ன பண்ணலாம், காமெடி கண்டிப்பாக சேருங்க சார். ஏன்னா ஆல்ரெடி பாட்டெலாம் சூப்பராக வந்துருச்சு, பாட்டு ஃபோட்டோகிராஃபி ஆர்ஆர்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. காமெடி ஒன்று இருந்ததுன்னா இது முழுமையை அடைஞ்சிரும். சரி என்ன பண்ணலான்னு ஒரே நாளில் மயில்சாமி செல்முருகனை வச்சு ஒரு மேட்ரு எழுதி ஷூட் பண்ணோம். அதுதான் இன்றைக்கி படத்தில் பெரிய ரிலீஃபாக இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் செல்முருகன் தனி காமெடினா பிரகாசிக்கவும் வாய்ப்பு உண்டு. அவர் என்னிடமிருந்து பிரிந்து சென்று நடித்தார் என்றார். அதை ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவர் போக மாட்டேங்கிறாரு, என் கூடவே இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் தனியாக வெளியில் போய் காமெடி பண்ணாலும் நல்லா ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் அவரை காப்பாற்றிருக்கு. மயில்சாமி பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சீசன்டு ஆக்டரு, பல வருஷமாக நடிச்சிட்ருக்காரு. அதனால் அவருடைய நகைச்சுவையும் செல்முருகனும் சேரும்போது மிக சிறந்த ஒரு காம்பினேஷன் கிடச்சிருக்கு. இதில் வந்து சண்டை காட்சிகள் இருக்குது, எனக்கு இல்லை, இந்த பூச்சி கேரக்டருக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அதை நீங்கள் கிளைமாக்ஸ் தான் சொல்லும். டூயட்லாம் இருக்குது. டூயட்னா விஜய் சார் மாதிரியோ அது மாதிரியோ டான்ஸ் ஆடுற டூயட்லாம் கிடையாது. இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு டூயட்டு. இது வந்து ஒரு ஒரு மாண்டேஜ் கலந்த ஒரு டூயட்டாக இருக்குது. ஆனால் அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங் செம்ம சாங். இந்த சாங் நமக்கு கிடைக்கலையேன்னு ரெகுலர் ஹீரோவே இயங்குவார். அந்த மாதிரி நல்ல சாங்ஸ் கிடச்சிருக்கு கண்டிப்பாக. என்னென்னா இது வந்து இதுக்கு முன்னாடி ஐயர் கேட்டப்போ நான் நிறைய போட்டிருக்கேன். அதுலெலாம் வந்து என்னோடய ரெகுலர் காமெடி இருக்கும். சமுதாயத்துக்கு சில சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் இருக்கும். சாமி படத்துலலாம் பார்த்திங்கன்னா 13 சீன் பண்ணியிருக்கேன். 13 சீனுமே மெசேஜ் தான். ஆனால் அதில் தட்டாலடி காமெடியாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு போய் ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கேட்குறதா இருக்கட்டும், ஒரு யானைக்கு நாமத்தை போடுறதா இருக்கட்டும், அல்லது பொங்கல் அன்னைக்கு போகி அன்னைக்கு வச்சு எரிக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஃபுல்லாக கழுதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே அதிரடி காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து விவேக் தான், ஐயர்கிட்ட போட்டாலும் அது விவேக் தான். ஆனால் இதில் விவேக்கை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த பெருமாள் கோயில் பூசாரியை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என் உடல் மொழி பாவனைகள் எல்லாத்தையுமே மாற்றிக்கொண்டேன். என்னுடைய மொழியை மாற்றிக்கிட்டேன். சமஸ்கிருத ஸ்லோகங்களை கற்றுக்கொண்டேன். சமஸ்கிருத பாரதி மற்றும் வேலுக்குடி கிருஷ்ணன் ஐயா இவங்ககிட்டருந்தெல்லாம் கேட்டு ஸ்லோகங்களை வாங்கி முறைப்படி கற்று அதை டப்பிங் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட சமஸ்கிருத பாரதியை சார்ந்தவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க நான் பேசும்போது தப்பு இல்லாமல் இருக்கா என்பதையெல்லாம் பார்த்து ரெடி பண்ணேன். இதுதான் இதற்காக நான் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட சிறப்பு முயற்சிகள். குறிப்பிட்ட அடையாளத்தோடு நான் தோணலையேப்பா. சாமி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? சாமி வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் 14 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தானே இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பண்ணுறேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது அப்படி ஒன்றுலாம் தோணவே தோணாது. ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா இது வந்து மேல்தட்டு வர்க்கத்தையோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ ஒரு தனிப்பட்ட முறையில் போய் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், 2 பேரும் கடவுளோட படைப்பில் ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் வலியுறுத்துது. அது ஏன்னா ஒரு 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 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வீட்டில் போய் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கிறார் இவர். அப்போ அந்த வீட்டு அம்மா தயங்கி கேட்குறாங்க, எங்கள் வீடுகளெல்லாம் இங்கே சாப்பிடுவீங்களான்னு. அப்போ தண்ணியை குடித்து முடிச்சுட்டு இந்த கேரக்டர் சொல்லுது, பகவானுடைய படைப்பில் எல்லோருமே குழந்தைகள் தான், அவருடைய குழந்தைகள் தான் சொல்லிட்டு வருது. இதை விட ஒரு உயர்ந்த கருத்தை எப்படி பதிவு செய்ய முடியும்? ஆக எல்லாராலையும் சமுதாயத்தின் அத்தனை தரப்பினராலும் விரும்பப்படுற ஒரு கேரக்டராக தான் இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வியில் குறிப்பிட்டீங்க, எனக்கு எந்த சாயமும் கிடையாதுன்னு. அதுதான் பிகாஸ் எல்லாராலையும் விரும்பப்படுற, எல்லாராலையும் ரசிக்கப்படுற ஒரு டைப் ஆஃப் ஹியூமர். யாரையும் புண்படுத்துகிற ஹியூமர் கிடையாது. அந்த மாதிரி இல்லாட்டி ஏதோ ஒரு அரசியல் பின்னணி உள்ளவனாக இருக்கணும், ஒரு சமுதாய பின்னணியை காட்டிக்கிறது, இதெல்லாம் நான் செய்கிறதில்ல. நான் வந்து பொதுமக்களுக்கு ஜென்ரலாக எல்லோரும் ரசிக்கிறத, வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஹியூமர் தான் கொடுக்க ஆசைப்பட்றேன். அதோடு கொஞ்சம் கருத்தும் கலந்து சேர்ந்து கொடுக்குறேன். அப்புறம் வந்து நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து எனக்கு மரம் நட சொல்லி ஒரு அன்பு கட்டளையிட்டார்.
அதனால் க்ரீன் குளோப்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது மூலமாக பல பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சந்தித்து பேசி இது வரைக்கும் 21,50,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கேன். 1 கோடி என்பது என்னுடைய இலக்கு. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஆக வெறும் நடிகனாக மட்டும் நான் அடையாளம் காணப்படாமல் இது மாதிரி விஷயங்களை செய்கிறதுனால சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் என்னை வரவேற்கிறாங்க, பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, வெப் மேகசின்ஸு இதெல்லாம் இதனுடைய வீச்சு அதிகமாக இருக்கிறதுனால நான் செய்கிற ஒரு காரியங்கள் ஒரே செகண்டில் பல லட்சம் மக்களை போய் சேருது. அதனால தான் என்னால் இன்னமும் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் நிலைத்து நிற்க முடிகிறது. இந்த ஊடகங்கள்லாம் இல்லாட்டி நான் 2 வருஷம் படம் பண்ணாமல் இருந்ததுக்கு மரம் நட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தேன். படமே நடிக்கலை. நான் 2 வருஷமாக நான் காணாமல் போயிருப்பேன். மீண்டும் நான் என்னை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறதுக்கு பெரும்பாடு பட்டிருப்பேன். ஆனால் இந்த ஊடகங்கள் தான், அது பத்திரிகை ஆகட்டும் அல்லது சின்னத்திரையாகட்டும் அல்லது இது போன்ற வெப் மேகசின்கள் போன்ற ஊடகங்களாகட்டும், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இது எல்லாம் தான் என்னை எப்போவுமே புதினப்படுத்தி மக்கள்கிட்ட புதுசாகவே அப்டேட் பண்ணியே வச்சுருந்துச்சு. ஸோ அதற்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அது ஹியூமர் கலந்த ஒரு வில்லன் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் இப்போவே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதை செய்யலான்னு இருக்கேன். அது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி இந்த படத்தோட இப்போ தான் படம் ரிலீஸ் ஆன இந்த இதில் இருக்குது. ஸோ இந்த ஹீட்டில் இருக்குது. இதை கொஞ்சம் ஆறின பிறகு அப்புறம் உட்காந்து அதை பேசலான்னு இருக்கேன். ஆனால் நான் ரெகுலராக நான் காமெடி பண்ணுற நான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த பாலக்காட்டு மாதவன், நான் சோனியா அகர்வால் பண்ணியிருக்கோம். அது படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிந்த வரைக்கும் சிரிப்பு தான் இருக்கும். சிரித்து 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 உங்களை சிறையில் விளாண்டுருக்கிறேன். ஸோ அந்த படம் வரப்போகுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலான்ட்டு. ஏற்கனவே நான் காமெடியாக நடிச்சிட்டு இருக்க விஐபி, வைராஜாவை, அப்புறம் அஜித் படம் இதெல்லாம் போயிட்டுருக்கு சைட் பை சைட். வாய்ப்பு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் வந்தால் செய்வேன். வந்தால் செய்வேன். இனி கவுண்டமணி சார் ரெகுலர் காமெடி பண்ணி அது நான் கூட நடிக்கிறது தான் நான் நடிப்பேன். அதே போல் தான் எல்லா நகைச்சுவை நடிகர்களுக்கும் எனக்கு மக்களுக்கு நகைச்சுவையை கொடுக்கணும். அது எந்த ரூட்லனாலும் நான் ரெடியாக இருக்கேன். பட் நானே மெயினாக பண்ணும்போது நான் அங்கே போய் சேர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வியாபாரம்னு ஒன்று இருக்குது. விவேக்கை தனியாக போட்டால் ஒரு வியாபாரம், விவேக் சேர்ந்தால் ஒரு வியாபாரம், இதெல்லாம் நிறைய இருக்குது. அதையும் பார்க்கணும். அந்த சைடும் நான் பார்த்துக்கணும். அதான் நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் தான் பாலா படத்தின் ஹீரோ விவேக் அவர்களின் பேட்டியை ரசித்து பார்த்ததற்கு மிகுந்த நன்றி. வணக்கம்.